குட்டீஸ், எங்கள் சேனலில் நிறைய அழகான வீடியோக்கள் உள்ளன. இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பகிரவும். நமது கிடா குடும்பத்துடன் மகிழுங்கள். வணக்கம் குழந்தைகளா, இன்று நம்ம பார்க்கறது பழிவாங்க துடிக்கும் ஒரு பெண் பேயின் கதை தான். ஒரு பழமையான கருங்கல் கோட்டை ஒன்று இருந்தது. அது மிகவும் பாழடைந்த கோட்டை. அதன் நுழைவாயில இடியும் மின்னலும் வேகமாக அடித்தது. கனமழை பெய்கிறது. கோட்டையில் சுவர்கள் ஈரமாக இருந்துச்சு. தரையில் பனிமூட்டம். அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமாக அந்த கோட்டை இருந்துச்சு. குழந்தைகளா, கோட்டைக்குள் அருகில் பார்த்தோம்னா ஒரு பழமையான மரக்கதவு இருந்துச்சு. அந்த கைப்பிடியில் ஒரு கிழிந்த சிவப்பு துணி கட்டப்பட்டிருந்தது. காற்றில் அது அமானுஷ்யமாக அசைகின்றது. பின்னணியில் பயங்கர வெளிச்சம். தூசு பறந்துச்சு, காற்று பறந்துச்சு. அதுவும் ரொம்ப கொடூரமாக அந்த துணி வேகமாக வா வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சிவப்பு துணியை தொட்டுக்கிட்டு உள்ளுக்கு போனோம்னா ஒரு இருண்ட மண்டபம் இருந்துச்சு. தரையில் சுழன்று நீல நிற ஒரு புகை அப்படியே கிளம்புச்சு. வெள்ளை நிறமாக இருந்துச்சு. அது என்னான்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா ஒரு பெண் நடுவில் உட்காந்துருக்கா. அவள் மெதுவாக ஏந்திரிச்சா. அந்த புகையின் நடுவில் இரண்டு சிவந்த கண்கள், கோபமான பார்வை ஒழுகின்றது. அமானுஷ்யம் ரொம்ப பயங்கரமாக சத்தத்தோட யாரு நீ அப்படின்னு கத்துச்சு. பார்த்தோம்னா அந்த பெண் பேய் மிக கொடூரமான அவனை தாக்க பக்கமாக வந்துச்சு. நீல நிறத்தோல், நரம்பு வெடிக்கிற மாதிரி பெரிய நரம்புகள், கோபத்தின் அகலமாக திறந்த வாய், கூரிய பற்கள், ஒளிரும் ரத்தம். கண்கள் ரெண்டும் அவ்வளவு சிகப்பாக இருந்தது. கோபத்தோடு அதோட தலைமுடியெல்லாம் பறந்தது. உச்சகட்ட கோபத்தில் அந்த பேய் கத்துச்சு. மனிதன் அந்த பெண் பேயை பார்த்த உடனே அங்கிருந்து வேகமாக ஓடுனான். ஆனால் அந்த பெண் பேய் அவனை விடுவதா இல்லை. கிழிந்த சிவப்பு உடவை கட்டியிருந்துச்சு அந்த பேய். அந்த கிழிஞ்ச சேலையோட அவனை துரத்திக்கிட்டு ஓடுச்சு. கையில் வளர்த்திய நகம், வாயில் கூர்மையான பற்கள். அப்படி வேகமாக அந்த செவுத்துலேயும் இந்த செவுத்துலேயும் தாவி 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 வேகமாக அவன் கையை நீட்டி, அது பேய் கை ஃபுல்லாக நெகமாக இருந்துச்சு. அந்த நெகம் மூலியமா அப்படியே அவனை உடம்புல கிழிச்சுது. இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவனால் எங்கேயுமே ஓட முடியல. அவன் ஒரு இடத்துல என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்டுடுங்கன்னு கத்துனான். ஆனால் பேய் அவனுக்கு முன்னாடி போய் வேகமாக கத்துச்சு. அது கையிலிருந்து ரத்தம் சொட்ட நின்றுச்சு. பற்கள் நீளமாக இருந்துச்சு. கண்கள் ரெண்டும் சிகப்பு கலரில் இருந்துச்சு. மின்னல் வெளிச்சம் வேகமாக இடி சத்தத்தோட வேகமாக வந்துச்சு. அந்த நபர் ஐயோ என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு கத்துன்னு கத்துனான். புறமான பெண் பேய், எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் என் கோட்டைக்குள்ளார என்ன மீறி நீங்கள் வரலாம் அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு கையில் அப்படியே தூக்கி, இனிமே நீ வந்தீங்கன்னா உனக்கு மரணத்தை தவிர வேற எதுவும் என்னால் தர முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே தூக்கி சாகடிச்சிடுச்சு. இந்த கதை உங்கள் இதயத்தில் நுழைந்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வெளியேற முடியாது. ஒரு மன நிம்மதி, ஒரு சந்தோஷம், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு கர்வம். கோட்டையில் அந்த உடைந்த கற்கள் மற்றும் எலும்புகளால் ஆன ஒரு சிம்மாசனத்தில் அந்த பேய் உட்கார்ந்திருந்தது. அந்த முகத்தில் கொடூரமான திருப்தி, கர்வம். அந்த கிழிந்த சிவப்பு புடவையில் சிம்மாசனத்தில் உட்காந்துருந்தது. காற்றில் புகை மூட்டம்,
நெருப்பு துகள்கள், இடி, மின்னல், மழை இது எல்லாம் சேர்ந்தாப்புல அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. ஆரா குட்டீஸ், திருப்பவும் வாருவேன். இந்த கதை உங்கள் இதயத்தில் நுழைந்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வெளியேற முடியாது.